இந்த 8 ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டா நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். வணக்கம் நண்பர்களே. உங்க லைஃப்ல நான் எவ்வளவு உழைச்சாலும் ஏன் என் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இன்னும் மேலே போகலன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல சில பேர் மட்டும் அப்படி அல்ல குறையாத காசோட ஆடம்பரமா நிம்மதியா வாழ்றாங்கன்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா? இதுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் தானா காரணம்? சான்ஸே இல்லை. அவங்க இந்த உலகத்துல ரொம்ப சில கோடீஸ்வரர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான சில சீக்ரெட்டை யூஸ் பண்றாங்க. இந்த ரகசியங்கள் நமக்கு காலமா சொல்லப்பட்ட பொதுவான ஐடியாஸ் கிடையாது. இது உங்களோட பணத்தை பத்தின பார்வையையும் பணத்தை ஈர்க்கிற விதத்தையும் அதை நிர்வகிக்கிற முறையையும் அடியோட மாத்த போற பேசிக் ரூல்ஸ் தான். உங்க லைஃப் பணச்செழிப்பை உருவாக்கணும்னு கனவு காண்ற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த 8 ரகசியங்களை வாங்க பார்க்கலாம். இப்போ ஒண்ணா டீப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு ரகசியமும் உங்க லைஃபை மாற்றக்கூடிய உங்க ஃபியூச்சரை பொண்ணாக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லானது. நாம இப்போ ஃபர்ஸ்டா பார்க்க போற விஷயம் கோடீஸ்வரர்களோட மனநிலையோட ரொம்ப முக்கியமான அஸ்திவாரம். அது என்னன்னா, பண விஷயத்துல ஒருபோதும் எமோஷனல் ஆகக்கூடாது. ஆமாங்க, சந்தோஷமா இருக்கேன், ஒரு புது போன் வாங்கணும், மனசு ரொம்ப பாரமா இருக்கு, ஷாப்பிங் போனா எல்லாமே சரியாகிடும். இப்படி இன்னும் நம்மில் பல பேர் எமோஷனல் ஆகி தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றோம். இந்த உணர்ச்சி புயல்ல சிக்கி நம்ம உழைப்பையும் சேமிப்பையும் கரைச்சிக்கிறோம். ஆனா பெரிய பணக்காரங்க இந்த மாய வலைக்குள்ள ஒருபோதும் சிக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பைசா செலவு பண்ணாலும் 100 தடவை யோசிப்பாங்க, இது உண்மையிலேயே எனக்கு தேவையா? இது என் பண வளர்ச்சிக்கு ஒரு துளியாவது உதவுமா? இந்த செலவு என் இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு பல கேள்விகளை கேட்டு ஒரு பிசினஸ் மேன் மாதிரி தான் முடிவெடுப்பாங்க. அவங்க கிட்ட கோபம், சந்தோஷம், பயம் அல்லது ஆசைன்னு எந்த எமோஷனுக்கும் பணத்தை கண்ட்ரோல் பண்ண இடமே இல்லை. வெறும் அறிவோட கூர்மையால மட்டும்தான் முடிவெடுப்பாங்க. அடுத்த முறை ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசை வரும்போது உடனே வாங்காதீங்க. ஒரு நிமிஷம் கண்மூடி யோசிங்க, இது அவசியமா இல்ல ஆசையான்னு பிரிச்சு பாருங்க. உங்களோட எமோஷன்ஸை உங்க பணத்தை கண்ட்ரோல் பண்ண அனுமதிக்காதீங்க. ஏன்னா பணம் எப்போதுமே கூர்மையான அறிவை பின்தொடரும் உணர்ச்சிகளை அல்ல. செல்வ செழிப்பான லைஃபுக்கு இதுதான் முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான படி. இதை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ரகசியம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சது உண்டா? ஏன் சில பேர் மட்டும் எந்த பிசினஸ் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் சில பேர் மட்டும் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் அதில் டாப் லெவலுக்கு போகிறாங்க? அவங்க கிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷல் இருக்குது? அதுக்குன்னு காரணம் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வணிக மனப்பான்மையை அவங்க சரியாக அடையாளம் கண்டு அதை முழுசாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு யூனிக்கான டேலண்ட் ஒளிஞ்சிட்டு இருக்கும். அது ஒரு ஆர்ட் டேலண்டாக கூட இருக்கலாம், ஒரு டெக்னிக்கல் நாலேஜாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு விஷயத்தை அழகாக எடுத்து சொல்கிற திறமையாகவும் இருக்கலாம். இது அடையாளம் காண்றதும் அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு ஒரு பிசினஸ் கண்ணோட்டத்துடனே யோசிக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு, உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சமையல் ரொம்ப பிடிக்குமா? வெறும் சமைச்சு சாப்பிடுறதோட நிறுத்தாதீங்க. ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உங்க சமையல் குறிப்புகளை உலகத்துக்கு சொல்லக்கூடாது? அல்லது வீட்டில் இருந்து பர்சனல் ஃபாஸ்ட்டுக்கு உணவு சமைத்து தரலாமே? உங்களுக்கு ஒரு மொழி சரளமா பேச வருதா? ஏன் மொழிபெயர்ப்பு வேலைகளை மேற்கொள்ளக்கூடாது? நீங்க எதுல பெஸ்டா இருக்கீங்கன்னு டீப்பா யோசிங்க. உங்களுடைய அந்த திறமையை மற்றவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா மாற்றலாம் முடியும்னு பாருங்க. உங்களுடைய திறமை தான் உங்களுடைய மூலதனம். அதை சும்மா வச்சிருந்தா மற்றவங்க அதிலிருந்து லாபம் சம்பாதிப்பாங்க. உங்க உள்ள இருக்கிற அந்த வணிகளை எழுப்புங்க. உங்களுடைய திறமைக்கு ஒரு விலையை நிர்ணயிங்க. ஒரு வேலையை செய்வதை விட உங்களுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு தொழிலை உருவாக்குவதே உங்களை கோடீஸ்வரனாக்கும். இந்த அற்புத குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மூன்றாவதா நாம் காண போற விஷயம் உங்க நண்பர்கள் தான் உங்க நிதி பலம். மூணாவதா நம்ம பார்க்க போற இந்த ரகசியம் நீங்க இது வரைக்கும் அதிகமா யோசிக்காத ஆனா உங்க லைஃப்ல ரொம்ப டீப்பான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒண்ணு. அது என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க செல்வத்தை தீர்மானிக்கிற சக்தி. இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா அதுதான் மறுக்க முடியாத உண்மை.
நீங்க யார் கூட அதிக நேரம் செலவழிக்கிறீங்களோ அவங்க சிந்தனை, அவங்க மனநிலை, அவங்க பணத்தை ஹேண்டில் பண்ற விதம் இதெல்லாம் தான் உங்களுக்கு இயல்பா வந்து ஒட்டிக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் கடனை பத்தியும் தேவையில்லாத செலவை பத்தியும் அல்லது லைஃப்ல இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களை பத்தியும் பேசினா நீங்களும் அதே மனநிலைக்கு வருவீங்க. உங்களுக்கும் தேவையில்லாத செலவுகள் வந்து சேரும். உங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் தேக்கமடையும். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் புது பிசினஸ் ஆஃபர்ஸ் பத்தியும் பண வளர்ச்சி பத்தியும் ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தியும் பேசினா உங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும். நீங்களும் ஃபினான்ஷியலா முன்னேற தூண்டப்படுவீங்க. பெரிய கோடீஸ்வரங்க எப்பவுமே தங்களை விட அறிவில் சிறந்தவர்களுடன் அல்லது தங்களைப் போலவே ஃபினான்ஷியல் கோல்ஸ் கொண்டவர்களுடன் பழகுவாங்க. வெற்றிகரமான நிதி ரீதியா பொறுப்புள்ள உங்களை மேம்படுத்தும். நண்பர்களை தேர்ந்தெடுங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. உங்க நட்பு வட்டாரத்தை மாற்றுங்க. உங்க வங்கி கணக்கே மாறும். இது வெறும் நட்பு இல்லை, இது உங்க ஃபியூச்சருக்கான ஒரு மிகப்பெரிய விலை மதிப்பற்ற முதலீடு. இப்ப நாம நாலாவதா பார்க்க போற இந்த ரகசியம் நம்மில் பலரும் அசால்ட்டா நினைக்கிற ஆனா நிஜத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது என்னன்னா, இலவசமா கிடைக்கிற எதுவுமே கடைசியில அதிக விலை கொடுக்கும். ஆமாங்க, இலவசம்னு சொன்னாலே நம்மில் பலருக்கு ஒரு தனி ஆர்வம் வந்துடும் இல்லையா? இது ஃப்ரீயா கிடைக்குதா, விடுவோமா, உடனே அதை தேடி ஓடுவோம். ஆனா கோடீஸ்வரங்க இந்த மாய வலைக்குள்ள ஒருபோதும் மயங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இலவசமா கிடைக்கிற பல விஷயங்கள் பெரும்பாலும் முழுமையா இருக்காது. நிறைய தப்பான தகவல் இருக்கலாம் அல்லது உங்க மதிப்புமிக்க நேரத்தையும் சக்தியையும் வேஸ்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கிற வீடியோவை பார்த்து கத்துக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த வீடியோ அரைகுறையா இருந்து உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி சரியான கைடன்ஸ் இல்லாம போகலாம். இதனால நீங்க தப்பான முடிவுகளை எடுத்து மிகப்பெரிய லாஸை சந்திக்கவும் வாய்ப்புண்டு. ஆனா ஒரு நல்ல ட்ரைனிங்ல பணம் கட்டி படிச்சா தெளிவான முழுமையான அறிவை பெறுவீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பன்மடங்கு பலனளிக்கும். தரமான விஷயத்துக்காக முதலீடு செய்ய தயங்காதீங்க. அது ஒரு யூஸ்ஃபுல்லான புக் ஆகட்டும், ஒரு முழுமையான ட்ரைனிங் ஆகட்டும், அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் ஆகட்டும். இலவசத்தின் பின்னாடி ஓடாதீங்க. தரமான விஷயத்தில் முதலீடு செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு காலம் முழுவதும் நல்ல லாபத்தை ஈட்டி தரும். இந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ நாம அஞ்சாவதா பார்க்க போற இந்த ரகசியம் பெரும்பாலும் கோட்டை விடும் ஒரு மிக முக்கியமான புள்ளி. அது என்னன்னா, பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைனா அதை பாதுகாக்கிறது ஒரு பெரிய கலை. ஆமாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிப்பாங்க. ஆனா அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியாம தடுமாறுவாங்க. வந்த பணத்தை அப்படியே செலவு செய்துவிட்டு பின்னர் நிதி நெருக்கடியில் சிக்குவார்கள். ஆனா கோடீஸ்வரங்க இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கும் பணம் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் நிர்வகிப்பாங்க. செல்வத்தை வெளிப்படையா காட்டுவது, அதாவது ஆடம்பரமா பணத்தை காண்பிப்பது தேவையில்லாத கவனத்தையும் பொறாமையையும் அதனால நிதி இழப்பையும் ஏற்படுத்தும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க தங்களோட செல்வத்தை ஒருபோதும் விளம்பரப்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா தங்கள் பணத்தை எப்படி பாதுகாக்குவது, எப்படி முதலீடு செய்வது என்பதில் தீவிரமா கவனம் செலுத்துவார்கள். இதன் மூலம் தங்கள் செல்வத்தை நிலைநிறுத்தி மேலும் பெருக்குவார்கள். ஒவ்வொரு மாசமும் உங்க வருமானத்துல குறைந்தது 20% சேமிங்க. அதை புத்திசாலித்தனமா லாங் டேர்ம் பிளானோட முதலீடு செய்யுங்க. சம்பாதிக்கிறது மட்டும் நினைக்காதீங்க. அதை எப்படி பாதுகாத்து எப்படி பெருக்கிறதுனால தான் உங்க முழு கவனமும் இருக்கும். பணத்தை பாதுகாப்பதே அதை பல மடங்கு பெருக்கும். முதல் படி, இதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஆறாவதா பார்க்க போற ரகசியம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்னன்னா, பணம் எப்பவுமே ஒழுங்கான இடங்களுக்கு தான் போகும். குழப்பமான இடங்களை விட்டு ஓடி போயிடும். ஆமாங்க, நிதி ரீதியா செழிக்கணும்னா உங்க லைஃப்ல ஒரு கண்ட்ரோல், ஒரு ஒழுங்கு இருக்கணும். உங்க பணம் எங்கிருந்து வருது, எங்கெங்க செலவு பண்றீங்கன்னு உங்களுக்கு துல்லியமா தெரியுமா? உங்களுக்கு ஒரு தெளிவான பட்ஜெட் இருக்கா? உங்க வரவு செலவை டெய்லி கண்காணிக்கிறீங்களா? நீங்க உங்க வீட்டை எப்படி சுத்தமா ஒழுங்காமா வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி உங்க பணத்தையும் நீங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும். பணக்காரங்க எப்பவுமே அவங்க வரவு செலவை துல்லியமா ரெக்கார்ட் செய்வாங்க. அவங்க ஒரு பட்ஜெட் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஒவ்வொரு பைசாவையும் கவனமாக பிளான் பண்ணுவாங்க. நிதி முடிவுகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுவார்கள். உங்கள் லைஃப்பில் நிதி ஒழுங்கு இல்லைன்னா பணம் உங்ககிட்ட தாங்காது. அது எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஒரு ஓட்ட பானை போல கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் பணத்தை ஒழுங்குபடுத்துங்க. அது எங்கிருந்து வருது, எங்கே போகுதுன்னு கணக்கு வைங்க. பணத்தை ஒழுங்கமைக்கும் அது உங்ககிட்ட பல மடங்கு பெருகும். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா உங்கள் நிதி பயணம் அரசு வேகத்தில் முன்னேறும். உங்கள் நிதி பயணம் அசுர வேகத்தில் முன்னேறும். நீங்களும் பெரும் செல்வந்தர்களாவது உறுதி. இப்போ நம்ம பார்க்க போற 7வது மற்றும் இறுதி ரகசியம் உங்க வெற்றியை பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய கவசம். இது ஒரு சக்தி வாய்ந்த தற்காப்பு உத்தி. அது என்னன்னா, உங்க பிளான் நிறைவேறும் வரை அதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இது கோடீஸ்வரங்கள் ஃபாலோ பண்ற ஒரு முக்கியமான ஆனா மிகவும் சிம்பிளான ரகசியம். நம்மில் பல பேர் ஒரு பெரிய ஐடியா வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, சோஷியல் மீடியான்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். ஆனா இது 2 விதமான ஆபத்து இருக்கு. முதலாவது, தேவையில்லாத விமர்சனங்கள் வரும். இது சரியா வராது, இது ரொம்ப கஷ்டம், உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸை சொல்லி உங்களை நம்பிக்கையை அடியோடு உடைப்பாங்க. இதனால உங்க மனசு சோர்ந்து திட்டத்தை கைவிட வாய்ப்புண்டு. ரெண்டாவது, உங்க அற்புதமான ஐடியாவை மற்றவங்க காப்பி அடிச்சு அவங்க அதை உங்களுக்கு முன்னாடி செயல்படுத்தி வெற்றி பெற்றுவிட வாய்ப்பு இருக்கு. இதனால உங்க பல வருட உழைப்பு வீணாகலாம். பணக்காரங்க எப்போதுமே தங்களோட திட்டங்களை மௌனமா ரகசியமா செயல்படுத்துவாங்க. அவங்க வெற்றி பெற்ற பிறகுதான் வெளியுலகத்துக்கு தெரியும். தங்கள் வெற்றியை பற்றி பேசாமல் தங்கள் செயல் மூலமாக காட்டுவார்கள். பேச்சில் கவனம் செலுத்தாமல் செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துங்க. ஒரு யோசனையை பற்றி பேசுவதை விட அதை செயல்படுத்துவதான் முக்கியம். வெற்றி மட்டுமே உங்களை பற்றி பேசட்டும். இந்த ரகசியத்தை ஒருபோதும் மறந்திடாதீங்க. அடுத்த இந்த 7 ரகசியங்களோடு சேர்த்து நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய 8வது போனஸ் ரகசியம் ஒன்று உள்ளது. இது பணக்காரங்க தங்கள் பணத்தை எப்படி அப்ரோச் பண்றாங்க என்பதற்கான ஒரு டீப்பான பார்வை. அது என்னன்னா, பணத்தை ஒரு விளையாட்டு போல பாருங்கள். ஆமாங்க, பணம் பெரும் செல்வந்தர்கள் பணத்தை ஒரு சுமையாகவோ அல்லது பயப்பட வேண்டிய ஒன்றாகவோ பார்ப்பதில்லை. மாறாக அதை ஒரு சவாலான இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டாக கருதுறாங்க. எப்படி ஒரு விளையாட்டுல விதிகள், உத்திகள், வெற்றி தோல்விகள் இருக்குமோ அதே போல பண விளையாட்டிலையும் விதிகள் இருக்கு. அவங்க இந்த விதிகளை புரிஞ்சுக்கிறாங்க, உத்திகளை கத்துக்கிறாங்க, தோல்விகளை கூட கத்துக்கிறாங்கன்னா வாய்ப்பை பார்க்கறாங்க. இந்த முறை நான் இழந்தேன், அடுத்த முறை எப்படி ஜெயிக்கலாம்னு யோசிப்பாங்க. இந்த மனநிலை தான் அவங்கள இழப்புகள்ல இருந்து மீட்டு வரவும் தொடர்ந்து கத்துக்கிட்டு முன்னேறவும் தூண்டுது. பணத்தை பற்றின பயத்தை விடுங்க. அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டாக கருதி அதன் விதிகளை கற்றுக்கொண்டு உத்திகளாக வகுத்து விளையாட தொடங்குங்க. பண விளையாட்டில் வெற்றி பெற முதலில் அதை ஒரு விளையாட்டாக கருதுங்க. இந்த மனமாற்றமே உங்களை நிதி ரீதியாக சுதந்திரமாக்கும். முடிவுரை, உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த 8 ரகசியங்களும் பணக்காரங்கள் ஃபாலோ பண்ணுற பேசிக் ரூல்ஸ். இதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கடைப்பிடிக்க ஆரம்பித்தா உங்கள் நிதி பயணம் அடியோடு மாறும். நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு செல்வமும் செழிப்பும் உங்களை தேடி வரும். இப்போ இந்த 8 ரகசியங்களும் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பணத்தை பத்தி நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது. இந்த ஒரு வீடியோ பலரின் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடியது. இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள லைஃபை மாற்றக்கூடிய வீடியோக்களை பார்க்க ரிச் மைண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.